சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்குளம் ஸ்டாப். இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏமலா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க அவதான் உங்களை காப்பாத்துவோம். குடும்பத்துல வாழ பிடிக்கலாம், செத்து போயிலாம் நினைக்கிறேன், என்னென்னமோ தோணுது, ஏதோ தோணுது, பிரச்சனை ஆகுது, பைத்தியம் முடிச்ச மாதிரி அங்க போலாம் இங்க போலாம், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், பல குழப்பத்துல பல தொந்தரவுல மாட்டிக்கிட்டு இருக்கிற, சரி பண்ணம்மா, நல்ல வழி காட்டு, குடும்பத்தை சரி பண்ணு, பண்ணையத்தை சரி பண்ணு, பட்டியை சரி பண்ணு, கெட்ட பேரை நீக்கு, எங்க போய் பார்த்தாலும் வைத்தியக்காரனா தொந்தரவுல நிக்கிறேன், குழப்பத்துல நிக்கிறேன், கோளாறுல நிக்கிறேன், தொந்தரவுல நிக்கிறேன், எல்லா பக்கமும் இடைஞ்சல் ஆயிடுச்சு, தொந்தரவு ஆயிடுச்சு, சரியில்லை, செத்து போலால் முடிவுல இருக்கிறாடா. எதுக்கு சாவற, எதுக்கு சாவற? கெட்ட கெட்ட என்ன வருதுன்னு கேளுடா. கொலை பண்ணிக்கிறோமா, தன்னறியாம யாரையும் அடிச்சிருமா, கழுத்து தூங்குறப்ப பிடிச்சி நெரிச்சுது, கெட்ட கெட்ட என்னமோ தூங்குறதுல 3 மாசமா காய்ச்சல் ரொம்ப கொடுக்குது. இது என்ன நினைக்கிறீங்க? இது என்னவா இருக்கும்? அட யாரும் தெரிஞ்சவங்க சொல்லுங்கடா, என்னவா இருக்கும்? இப்படி கை வை. இவளுக்கு 2 வாழ்க்கையான்னு கேளு. முத புருஷன் பண்ணிருப்பானா, 2வது புருஷன் பண்ணிருப்பானா? 2வது புருஷன் இறந்துட்டாரு. இது யாரும் எதுவும் பண்ணல, செத்து போனான் இல்லையா, அவன் கூட்டிட்டு போறதுக்கு இவ்வளவு அட்டகாசம் செய்யறான், அவன் தான் தொந்தரவு பண்றான். இந்த செய்வன கோளாறு இல்ல, இவளை விட்டுட்டு அவனால இருக்க முடியல. உன்னை நான் விட்டுட்டா வேற ஒரு வாழ்க்கையை எடுத்துக்குவ, வேற ஒரு பிரச்சனை பண்ணுவ, தொந்தரவு செய்வ, எங்க போனாலுமே உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன், விலக மாட்டேன், தொந்தரவு படுத்துவேன், குழப்பத்துல நிற்பேன், அன்னைத்தை அழிப்பேன், பட்டி கெடுப்பேன், தொந்தரவு செய்வேன், ஆடாத ஆட்டம் ஆடி பாப்பனு, இடைஞ்சல் பண்றதும் குழப்பத்துல நிக்கிறதும் அன்னையும் பண்றதுக்கு சூழ்ச்சி நடக்கும். நான் சொல்ற கோயிலுக்கு போயிட்டு வா, கொஞ்சம் விலகிடுவான், அதுக்கு மேல ஒரு அடியா விலகி தந்துடலாம். தேவதானப்பட்டி காமாட்சி அம்மன் கோவில் போய் மஞ்சள் ஆத்துல தண்ணி ஊத்திட்டு காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வா. அதுக்கு மேல என்ன வந்து பார். சாகணுங்கிற முட்டாள் எண்ணத்தை விட்டுரு. இந்தா இது உன் கூடயே பத்திரமா வச்சுக்கோ, கோயிலுக்கு போயிட்டு வரைக்கும். விளக்கு தொட்டு கும்பிட்டோடு சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்குளம் ஸ்டாப். இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏமலா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க அவதான் உங்களை காப்பாத்துவோம்.